அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றி தான் ஒரு சிறு விளக்கம் சொல்ல போகிறேன். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. இதெல்லாம் 190% பொருந்து வரக்கூடிய விதி இது. இப்போ ஒரு பெண் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்க, அது 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் சிறு விதிவிலக்கு, 4ஆம் பாதம் இது போல பிறக்கக்குள்ள அந்த பெண் திருமணம் செய்துக்குள்ளே ஆண் வீட்டோடைய மாப்பிள்ளையாக போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. அதனால் ஆயில்ய நட்சத்திரத்தை தவிர்ப்பாங்க. அதாவது விஷயம் தெரிஞ்சவங்க இந்த காலகட்டத்தில் இருவரும் அதாவது காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதுபோல் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பெண்ணை மணந்த கணவன் அந்த பெண் வீட்டுக்கே செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது தாய் தேந்திராக பார்த்து செய்து வைத்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் வீட்டுக்கே சென்றுருவாங்க. கருத்தில் கொள்ளுங்க. இது உண்மையான ஒரு பொருந்தக்கூடிய விதி. அது அவங்க மேலே தப்பு இல்லை, அந்த நட்சத்திரத்தின் பலன் அது. அதே போல் ஒரு ஆணுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் ஆண் மகன் பிறந்திருந்தால் பெண் என்னதான் கூப்பிட்டாலும் அவங்க அதை அப்பா அம்மா விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு இல்லை மாமனார் வீட்டுக்கு எங்கேயுமே செல்ல மாட்டாங்க. இதுவும் பொருந்து வரக்கூடிய விதி. ஏன்னா நேற்று ஜாதகம் பார்க்க ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க தன் பிள்ளை அதாவது அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிருக்காங்க. ஆயில்ய நட்சத்திர பெண்ணை திருமணம் செய்ததுனால பெண் வீட்டோடு பையன் சென்று விட்டான், நாங்கள் எவ்வளோ கூப்பிட்டாலும் வரமாட்டான்னு சொல்லி சொன்னாங்க. அது அடிப்படையிலேயே நான் அந்த கருத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் அவங்களுடைய தவறு கிடையாது. இது நட்சத்திரத்தினுடைய பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் இது ஒரு விதி இது. அதனால் நீங்கள் பிள்ளைகளை குறை சொல்வது பொருந்தாது. அவங்ககிட்ட அன்பும் பாசத்தை காட்டி நீங்கள் அவங்களிடம் அதாவது அவங்களுடைய உறவை நீடித்து கொள்ளுங்கள். அதனால் எனக்கு தோணுச்சு, அதனால் நான் சொல்கிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.